கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்களுடைய 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோட பரிமாற்றம் அடைஞ்சு அதே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பஞ்சமாதிபதியோட 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சனி பகவான் இணைந்து இவர்களோட உங்களுடைய லக்னாதிபதியும் நிற்கக்கூடியது. அதிபதி மேல் நிற்கக்கூடிய இந்த அமைவுகளும், அதாவது பிரகஸ்பதி பரிமாற்றம் அடைந்தது தான் மட்டுமல்லாமல் ஆத்மகாரகன் சூரியன் 5 கிரகங்களுடைய சேர்க்கை மட்டுமல்ல, 6வதாக குரு பகவானும் பரிமாற்ற அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த அமைவு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற பெற்றது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் பாவத்தில் இது நடக்கிறதுனாலேயே ரொம்ப நாளாக திருமண தடையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதமும் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றம் காலகட்டங்களில் அந்த திருமண தடை நீங்க போகுது. கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க, ரொம்ப பர்ஃபெக்டான இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் சில வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லைங்க, இயற்கையாகவே அந்த டேலண்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கும். அது மட்டுமல்ல, எந்த லெவலுக்கு ஒருத்தர்கிட்ட அன்பையும் பாசத்தையும் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நேர்மையை அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, உங்கள் லெவலுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக பண்ண அளவுக்கு அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு எதுலேயுமே, ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ப்ளஸ் ஒருவருடையது ஒரு கிரகம் ஒரே வீட்டில் ஆட்சி பெற்று ஒரே வீட்டில் உச்சம் பெறுவது கன்னிக்கு மட்டும்தான் அந்த பலன். அப்போது எவ்வளவு குவாலிட்டி, எவ்வளவு டேலண்ட்டு, எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க செஞ்சதுக்கு அப்புறம்தான் இது இப்படி இருக்கும்னு செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே இது இப்படித்தான் இருக்கும்னு பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே செய்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அதை மீண்டும் நீங்களே செய்து உங்களுடைய இலக்கை நோக்கி கொண்டு வரக்கூடிய அருமையான அமைப்புகளை உங்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. ஆனால் கடந்த காலகட்டங்களில் கடினமான சில வழிகளை கடந்து வந்தீங்க, மன அழுத்தங்களை கடந்து வந்தீங்க. இது சில நம்பிக்கை துரோகங்கள் மட்டும் இல்லாமல் சரிவுகள். எங்கே உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் ட்ராப் ஆகிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத வலி வேதனைகளை சந்திச்சிட்டிங்க. அந்த ரீதியில் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ அது உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் ரீதியில் சரி, தன்னுடைய மனைவி சார்ந்த ரீதியிலையும் சரி, ஏதோ ஒரு தான் கட்டின கணவர் சார்ந்த ரீதியிலையும் சரி, ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள். இதனால் உங்களுடைய பேச்சை மீறி மற்றவங்க செயல்படக்கூடிய ஒரு சூழல். இது என்ன ஆகுமோங்கிற ஒரு பயத்தையும் கடந்து வந்துட்டீங்க. இப்படி நிறைய சிக்கல்களை கடந்து வந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த 5 கிரக சேர்க்கையினால் இது 7ஆம் பாவத்தில் நின்று உங்களுடைய பழக்க வழக்கம், நட்பு, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஷிப் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு தீர்வு, திடீர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் இந்த நேரத்தில் பெரிய சிக்கலையும் சரி செய்வீங்க. குடும்பத்தில் நடக்க இருந்த சில சுபகாரிய வாய்ப்புகள் கூடி மனவரைக்கும் போய் ட்ராப் ஆகி நின்று வெளியில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் அது வேணாலும் வரலாம். உங்களை சார்ந்தவங்க சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. திடீர் ஒரு திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு சில
விஷயங்களை செலக்ட் பண்ணி செய்து அது உங்களை பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைவுகள்னால திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காலகட்டங்களில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் சந்தித்து அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷங்களை கிடைக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் பாதிப்புகளையும் சந்திச்சிங்க. அது மட்டும் அல்லாமல் எதிரில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்க போகுது. முழு முயற்சிகள் ஈடுபட்டால் செய்கிற வேலைகள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. இத்தனை நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்பில் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. இதற்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சாங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு இல்லாத நிலைமைக்கு இருந்தீங்க. நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த யோக பலன்கள் அளிக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் கன்னிராசி அன்பர்கள் முழுமையாக உங்களுடைய வேலைப்பாடுகள் நீங்கள் கடின உழைப்பாளிகள் கடந்து வந்த பாதையில் கடந்த சில பாதிப்புகளை நினச்சி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ண வேண்டாம். அதனால் அதை சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நினச்சிங்க அப்படின்னா முழுசாக நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறதோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பி நீங்கள் எதுலையும் செயல்பட்டீங்கன்னா ஒரு பெரிய இழப்பீடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகிவிடும். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மூமெண்ட், அதாவது புதுசாக தொழிலை நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில் எனக்கு எதிர்பார்த்த அந்த வருமானம் என்னுடைய குடும்பத்திற்கு பத்தலை, வரவுக்கு மீறி செலவுகள் ஆகுது, இதிலிருந்து நான் மீண்டு வெளியில் வர ஏதாவது சின்ன தொழிலை தொடங்கலாமா அப்படின்ற யோசனைகள் இருந்துச்சு அப்படின்னா எடுத்தால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வி படிப்பு ஆரோக்கியம் சார்ந்த மேன்மைகள் கிடைக்க போகுது. அதுலேயும் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பு சொல்லணும்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ரொம்ப நாளாக செய்ய முடியலை பண்ண முடியல என்னன்னே தெரியலைன்னு நினச்சிக்கிறவங்க அது எல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு முயற்சிகள் கூட சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். வெளிநாடு போக வாய்ப்பு கிடைக்கும். யோசிக்காமல் அதற்குரிய முயற்சிகளை தேர்ந்தெடுங்க. வெளிநாட்டில் நான் இருக்கேன், பட் எனக்கு என்னன்னே தெரியலை, கடந்த காலகட்டங்களில் இருந்தே இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திக்கிறேன், நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர் சரிவுகள் திடீர் மன உளைச்சல், நம்பினவங்க கைவிட்டு போனாங்க, நிலைமையை உருவாயிடுச்சு, இதிலிருந்து மாற்றங்கள் பிறக்குமா நினச்சி எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு பிறக்க போகுது. முயற்சிகளை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.